கன்னியாகுமரி தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளராக வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு ஒரு பெருநிறுவனத்தில் வேலை பார்த்துவிட்டு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக ஒரு பெண்மணியை நிறுத்தி இருக்கிறார் நம்ம கானா நானாச்சியம்மான். அந்த தொகுதியில் கன்னியாகுமரி தொகுதியில் இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம்னா, அதாவது போன சட்டமன்ற தேர்தலிலே நம்ம எதிர்பார்த்தது தான். 2021 சட்டமன்ற தேர்தலிலே கடைசி வரை இறுதி வரை வேட்பாளரை இறுதி வரை அறிவிக்காமலேயே அந்த தொகுதிக்கு நிலுவையிலேயே அறிவிப்பை வெளியிடாமல் வைத்திருந்தது பிஜேபி. எதுக்குன்னா, விஜயதாரணி எந்நேரமும் தங்களுடைய கட்சிக்கு வந்து சேர்ந்து விடுவார் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ விஜயதாரணி அங்கங்கே ஓடி ஆடி பார்த்துச்சு. அம்மா, நீ வந்து காங்கிரஸில் இருந்தால் தான் இந்த வாட்டி எவ்வளோங்கூட எம்எல்ஏ, அப்படி இல்லைன்னா நீ பிஜேபிக்கு போனேன்னா முன்னாள் எம்எல்ஏ தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அங்கே உள்ளவங்க. அப்படின்னு உடனே அந்த அம்மா கடைசி நேரத்தில் போகலை. கடைசி நேரத்தில் சரி வேட்பாளரும் காங்கிரஸுக்கு அறிவிச்சிட்டாங்க. அந்த அம்மாவே அங்கே நின்றுடுச்சு. ஆனால் இப்போ வெறுங்கையாக போகாமல் அது என்ன பண்ணிச்சுன்னா, நான் ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து பிஜேபிக்கு வரேன்ட்டு போய் எங்கே போய் சேர்ந்துடுச்சு? பிஜேபியில் போய் டெல்லியில் போய் எல்முருகன் தலைமையில் சேர்ந்துச்சு. நட்டா முன்னிலையிலும் போய் சேரலை. ஆமாம், அமித்ஷா முன்னிலையிலும் போய் சேரலை, எல்முருகன் முன்னிலையில் போய் சேர்ந்துருச்சு. அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து பெண்களுடைய வயதை சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் அரசியல் என்று வரும்போது அவர்களுடைய வயது 54 வயது ஆகிறது. என்ன செய்வது? அந்த வயதிலும் வந்து அவர்கள் வந்து கட்சிக்கு பாடுபடுகிறாரோ இல்லையோ மேக்கப்புக்கு பெரிய பாடுபடுவார்கள். மேக்கப் செய்வதற்கு பெரிய பாடுபடுவார்கள். அது வந்து ஒன்றும் தவறு இல்லை. பெண்கள் விடயத்தில் அது வந்து தவறாக நம்ம சொல்லலை. அது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது நல்லது தான். ஏன்னா இப்போ ஒரு ஆரோக்கியமான அரசியலை பேச வேண்டும் என்போது எல்லோரும் ஒரு கவனத்தை, நம்ம ஆரோக்கியமான அரசியலை பேசுவதற்கு கவனத்தை ஈர்ப்பதற்கு இப்போ அவர்கள் வந்து இப்போ நிச்சயமாக தங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருப்பதனால் வந்து ஒன்றும் தவறு இல்லை. அதை நம்ம வந்து எதுவும் குறையாக சொல்லலை. நீங்கள் குறையாதுன்னு சொல்லுதாருன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்படி சொல்லலை. அந்த அம்மா விளவங்கோடு தொகுதியில் ஜெயிச்சிருக்குன்னு வைங்களேன். அப்படியே எம்எல்ஏவாக போய் எல்முருகன் முன்னிலையில் சேர்ந்துடுச்சு பிஜேபியில். ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த தொகுதியில் ஒரு கணிசமான ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500-1000 பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தால் அவங்களும் போய் கட்சியில் சேரும்போது போய் சேர்ந்துருக்கணும். அதெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு கட்சியில் சேர்ந்துருக்கணும். அதுக்கு அந்த அம்மாவுக்கு முடியலை. ஒரு வழக்குக்காக, நான் வழக்கறிஞர், அதனால் ஒரு வழக்குக்காக டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். அந்த வழக்கை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். சட்டசபை கூட்டத்துக்கு நான் இப்போதைக்கு கலந்து கொள்ள முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு அனுமதி வாங்கி போன மாதிரி போயிடுச்சு. பல முறை அந்த அம்மா வந்து நான் வந்து காலி பெருங்காய டப்பா, எது பாஜக வந்து காலி பெருங்காய டப்பா, அந்த டப்பாவுக்குள்ளே நான் போய் அடப்பட மாட்டோம், யாரும் அடப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பிஜேபி, அது எல்லாருமே அப்படித்தானே, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு எதிரியை தாக்குவது என்று ஏற்படும் போது கடுமையாக தாக்குவார்கள். தாக்கிவிட்டு போய் சேரும்போது பிறகு வாழ்த்தி விட்டு தான் போய் சேருவார்கள்னு வைங்களேன். இப்போ அவர்களுக்கு கிடைத்தது என்ன பணபலன், என்ன பிரதிபலன் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு தான் வெளிச்சம். அவர்களை கட்சியில் சேர்த்தவங்களுக்கும் வெளிச்சம் வைங்களேன். இன்றைக்கி வந்து நம்ம மோதிஜி ஐயா வந்துட்டார். தண்ணிகளெல்லாம் இருந்து எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்கார். தண்ணிக்குள்ளே இருந்தே பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் பிரார்த்தனைலாம் இல்லைங்க, தண்ணிக்குள்ளே இருந்தே பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட பிரார்த்தனையில் மயங்கி, அதாவது பிரதமர் தான், அதாவது மோடி தான் வலுவான இந்தியாவை உருவாக்குவார், இதுவரை இருந்த இந்தியாவை ரொம்ப வலுவாக உருவாக்கினார். கொரோனா காலத்தில் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் நடந்து போய் செத்தவன் போவன் மிச்சம் உள்ளவன் போய் சேர்ந்தான்னு வச்சுக்கிடுங்களேன். அவர்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாமல் உடனடியாக நிறுத்திவிட்டு
ஊருக்கு போகிறப்போ இருந்து ஜாவு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை விட்டார். அதெல்லாம் அந்த காலம்யா, நடந்ததை மறந்துடுங்கய்யா. இப்போ நாடு நலம் பெற நாம் வாக்களிக்க வேண்டும்யா மோடிக்கு அப்படின்னே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் கூட அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு வைங்களேன். கிடையாது, நமக்கு என்ன கவலை? மிஞ்சி போனால் சேனலை முடக்குவாங்க, மொழிக்கு போகிறாங்க, அவ்வளோதானே. வேறு நமக்கு என்ன வந்துச்சு? அடுத்த 2024 பாஜக ஆட்சிக்கு வந்தால், ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி வந்தால், அக்கா கனிமொழி சொன்னாங்கல்ல எம்பி, அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பது மாநில அரசு, திமுக அரசு உரிமை தொகை 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கு, கலைஞர் உரிமை தொகை. பிறகு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்திற்கான வழிவகைகளை செய்து கொடுத்திருப்பது மாநில அரசு, திமுக அரசு. அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதும் கலைஞர் அரசு, திமுக அரசு, மாநில அரசு. இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும்னா 2024 நீங்கள் ஓட்டை பிஜேபிக்கு போடுங்க. இந்த திட்டங்கள் நிச்சயமாக பிஜேபி 2024 ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக நிறுத்தப்படும். விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு எச்சரிக்கை. டெல்லியில் நடக்க விவசாயிகள் போராட்டத்தை மட்டும்தான் கண்டுக்காம விவசாயிகளை அடிக்காங்க, கொல்லுதாங்க, குத்துதாங்கன்னு நினையாதுங்க. நம்மளையும் கண்ணை குத்துவாங்க. ஆமாம், கோடை காலத்தில் 24 மணி நேரம் போர் ஓடினா தான் நாம் வச்சிருக்க பயிர் சாகுபடி பண்ண முடியும். அப்போ நம்ம 24 மணி நேரமும் போர் ஓடணும்னா மின்சாரம் எவ்வளவு கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும்? மின்சார கட்டணம் விதித்தால் ஒருத்தன் கூட விவசாயம் பண்ணவே முடியாது. நமக்கு இலவச மின்சாரம் தந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியவர், விவசாயியை காக்குவதற்கு இது ஒரு முதல் வழி அப்படின்னு வழிகாட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஓட்டை மாற்றி போடுதுன்னு வச்சுக்கிடுவோமே. மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கான், விவசாயிகள் நிறைய பேர் மாற்றி போட்டுக்கிட்டு தான் இருக்கான். தற்காலிகமாகவோ இல்லை என் கட்சின்னுட்டோ ஓட்டை மறந்து போடுறாங்க. இந்த விவசாயிகள்னு சொல்லக்கூடியவன் இந்த இலவச மின்சாரத்தை எந்த கட்சி வந்தாலும் அதெல்லாம் மின்சாரத்தை மாற்றாது அப்படிங்காது. மின்சாரத்தை மாற்றுறதுக்காக தான் உதயமின் திட்டத்தில் ஓபிஎஸ் கையெழுத்தே போட்டார். உதயமின் திட்டத்தில் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டார். ஆமாம், மின்சார கட்டணத்தை விவசாயிகளிடமும் வசூல் செய்யலாம் அப்படின்ட்டு. மின் மோட்டரெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் மின் மீட்டர்லாம் மாட்டுறதுக்கு அலைஞ்சாங்க, தோடமாக அலைஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சான். மறந்துருமே, மறதி தமிழனுக்கு ஒரு வியாதி தானே. அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம், அதாவது முக்கியமான திட்டம் விவசாயிகளுடைய இலவச மின்சார திட்டத்தில் மீண்டும் பாஜக 2024 ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டத்தில் முதல்ல கை வைப்பாங்க. இங்கே திமுக அரசு இருந்ததெல்லாம் காப்பாற்றிக்கிட முடியாது. உனக்கு ஒரு நிதி புண்ணாக்கும் தர முடியாதுயா. உனக்கு வாங்கிட்ட சாமர்த்தியம் இருந்தால் நீ பார்த்துக்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்தியே தீர வேண்டும் வீடுகளுக்கு, வணிக நிறுவனங்களுக்குலான்ட்டு உத்தரவு போட்டாங்கல்ல. அப்போ ஒரு உத்தரவு போட்டு அதுபடி உயர்த்தப்பட்டது. குறைந்த அளவு தான் தமிழ்நாடு அரசு உயர்த்திச்சுது. ஆனால் கடுமையான உத்தரவு நீ உயர்த்தலைன்னா இப்போ உனக்கு உரிய மின்சாரம் எதுவும் வழங்க மாட்டோம். எங்கள் தொகுப்பில், மத்திய தொகுப்பில், ஒன்றிய தொகுப்பில் இருந்து மின்சாரம் எதுவும் வழங்க மாட்டோம். நீனே உற்பத்தி பண்ணிக்க. நாம் இங்கேருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க மின்சாரத்தை அவன் எடுத்துக்கிட்டு தான் நம்மகிட்ட தாரான். அது கூட புரியுதா? அப்படி குடங்குளம் மின் நிலையத்தில் உற்பத்தி ஆகக்கூட, அணுமின் நிலையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரமே அவன் தொகுப்புக்கு போய் தான் நம்ம தொகுப்புக்கே வரும். ஆமாம், மொத்தமாக ஒன்றிய தொகுப்புக்கு தான் போகுமே தவிர நம்மகிட்ட நேரடியாக அவன் தரமாட்டான், நம்ம எடுத்துக்கிட முடியாது. இதுதான் நிலைமை. இப்படி இருக்கிற நிலைமையில் அப்போ உனக்கு சாதுரியம் இருந்தால் கேரளாவுக்கு வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கப்படாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாம்ல, கடன் யாரும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாம்ல ஒன்றிய அரசு. அதாவது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரியான உத்தரவுகளை எல்லாம் போடக்கூடிய இடத்திற்கு 2024 பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், அவர்கள் வந்தால் அது நடக்கும். இலவச மின்சாரம் நிச்சயமாக, விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி அதாவது திமுக அரசு ரத்து செய்யாது. திமுக அரசுக்கு தான் எந்த பண்டையும் விடுவிக்க மாட்டாங்களே. ஆமாம், நீ கோவணக்காரனை போய் இழுத்து முடினா அவன் எங்கேருந்து இழுத்து மூடுவான்? வேட்டி இருந்தால் இழுத்து முடிவான்ப்பா. அவனை கோவணத்தோட விட்டாச்சுன்னா இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. நிதி ஆதாரங்களை பூராத்தையும் கைப்பற்றி கொள்ளும் ஒன்றிய அரசு.
ஆமாம், மாநில உரிமைகள்லாம் ஒன்றுமே இருக்காது. மாநிலத்துக்கான கல்வி உரிமை எந்த உரிமையும் இருக்காது. ஏன் வசதி உரிமை கூட இருக்காது. இந்த வழியை நாங்கள் நடந்து போகலாம் அப்படிங்கிற வசதி உரிமை கூட இருக்காது. அந்த வசதி உரிமை தான் இப்பவும் இல்லையே. நீ முதல்ல அதையே பாரு. டோல்கேட் எத்தனை வச்சு பணத்தை பிடுங்கிக்கிட்டே இருக்கான். டோல்கேட்டாக வச்சு பிடுங்கிட்டு இருக்கான்ல. அப்போ அந்த சாலை வழி மார்க்கமான வசதி உரிமை கூட நம்மகிட்ட இல்லையே. என்ன சொன்னாலும் புரியாதுன்னா, புரியாமல் தான் பிஜேபி ஓட்டு போட போகிறோம்னா போ. மகளிருக்கான இலவச கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்க இலவச பேருந்து பயணம் கிடைக்காது. மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்கக்கூடிய 1000 ரூபா கிடைக்காது. திமுக அரசு இங்கே இருந்தாலுமே எல்லா நிதியும் நிப்பாட்டினா இவர்களால் எப்படி வழங்க முடியும்? இந்த திட்டத்திற்கெல்லாம் ஆபத்தை உண்டாக்கும். 2024 பிஜேபி ஆட்சிக்கு வந்தார். புதிய தலைமுறை டிவி இதையெல்லாம் மீறி 4 இருந்து 6 சீட்டு வரை 18 இருந்து 24% வரை பிஜேபி கட்சி இங்கே எம்பி தேர்தலில் ஜெயிக்குமா. 4 இருந்து 6 சீட்டு. அதே மாதிரி யார் நம்ம எடப்பாடியார் தலைமையில் இருக்கவங்க 4 இருந்து 6 பிடிப்பாங்களாம். இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வரும். ஏன்னா மக்கள் மனதில் ஒரு கருத்து உருவாக்கப்படும். அப்படி ஒரு கருத்து உருவாக்கப்பட்டால்தான் பிஜேபி வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி இவிஎம்ல சரி கட்டுது. இவிஎம்ஐ மொத்தமாக ஓய்க்கணும். பேப்பரில் தான் ஓட்டு போடணும். புடவலை சீட்டு முறையில் தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. இவன் இவிஎம் மிஷினை சைனாக்காரன் கூட பல ஒப்பந்தம் போட்டு வச்சுருப்பான். எல்லாம் இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போட்டு வச்சு இவிஎம் மிஷினில் விளையாடி போடுவான். இவன் நம்ம தலையெழுத்தெல்லாம் அவன் மாற்றிடுவான். மாற்றதுக்கு அவனுக்கு முடியும். இவிஎம் மிஷின் ஒரு ஆயுதம் இருக்குது. அவன் சிஸ்டம் மூலமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவான். அதனால தான் அவன் தண்ணிக்கு கீழே போய் இருந்து அவன் தவம் இருக்கான். போன ட்ரிப்பு தேனியில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெறுவதற்கு காசியில் போய் பிரதமரோட தவம் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? காவி வேட்டி கட்டிக்கிட்டு தவம் இருந்தாங்க. காவி வேட்டி கட்டினதோடு அவங்க காலியாகி போயிட்டாங்க. இப்போ அவங்க கூட்டணி எதில் கூட்டணி? அவங்க கூட்டணி. இப்போ நம்ம கூட்டணியுடைய நிலவரத்தில் தொடர்ந்து இப்படித்தான், அதாவது ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி மாறி இவிஎம் மிஷினில் அவங்க விளையாடுவாங்க. இப்போ கன்னியாகுமரி தொகுதியில் என்ன நிலை, யாருக்கு இத்தனை வாக்கு சதவீதம் கிடைக்கும்? ஏன்னா எப்போதுமே கன்னியாகுமரி தொகுதியில் பிஜேபி அந்த மார்த்தா அந்த அது என்ன கோயில், மண்டக்காட்டு கலவரத்தை உண்டு பண்ணதில் பெரும்பங்காற்றியவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். இந்த இப்போ எம்எல்ஏவாக இருக்கார்ல காந்தி, அதே மாதிரி நம்ம பொறிவுருண்ட பொன்னார், இவங்கெல்லாம் பெரிய அளவில் அந்த கலவரத்தை உண்டு பண்ணியவங்க. இவங்க இப்போ நாடார் வாக்குகளை கவர்வதற்காகவும் நாடார் மக்களை களமிறக்கி, கிறிஸ்தவ நாடார்களும் இந்து நாடார்களும் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட ஒரே வீட்டில் இருப்பான்யா. அண்ணன் தம்பியாக இருப்பான். அவன் கிறிஸ்தவத்தில் இருப்பான், இவன் இதில் இருப்பான். 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத அளவில் ஆக்கி விட்டான். இந்த பொன்னார் பொறிவுருண்ட பொன்னார் செய்த வேலை இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான். எவ்வளவு நல்லிணக்கம் பண்ணியிருக்கான் பார்த்தியா? நாட்டுக்கு நல்லிணக்கம் பண்ணின கட்சியா பிஜேபி? நாசக்கார கட்சி. அதே வேலையை தான் இங்கே குடி தேசிய கோமாளின்னு ஒருத்தன், தமிழ் தேசிய கோமாளின்னு ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம், மாப்போசி வழி வந்தவேன்ட்டு, மாப்போசி கிராமினி நாடாரில் அவன் வழி வந்தவேன்ட்டு சீமான்னு ஒருத்தன் அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வெளிநாட்டில் இருந்து ஒரு பெண்மணியை கொண்டாந்து வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கான். அவனுடைய வாக்கு சதவீதம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் நம்மளுடைய நண்பர்கள் குழு கன்னியாகுமரி தொகுதியை ஒரு 2 நாள் பயணமாக சுற்றி வந்ததில் கருத்து கேட்கணுன்னு நாங்கள் எல்லா பக்கமும் நம்ம பக்காவை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிலாம் கருத்து பண்ணிட்டோம். இல்லை அப்படி எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ள இருந்தே கருத்தையும் பண்ணலை. கன்னியாகுமரி தொகுதியை சுற்றி பார்த்ததில் ஒரு 2 நாள் பயணமாக நாங்கள் ஓடி போனதில் நமக்கு கிடைத்த கருத்துக்கள், அதாவது பெரும்பாலானவர்களை போய் நம்மலாம் அப்படிலாம் பேட்டி காண முடியாது. அப்படி பேச்சு கொடுப்பது, ஏன்னா நம்ம பெரிய ஊடகமாக செயல்படல. அதனால் பேச்சு கொடுப்பதில், அவர்கள் பேசுவதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான். என்ன மாதிரி பேசுறதுன்னா, நம்ம தொகுதியில் இப்போ இல்லை வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது போலுங்க அப்படின்னோம்னா, அந்த அம்மா விஜயதரணி போக போகுது தெரியுமா அப்படின்னு அவங்களாவே பேசுவாங்க. நம்ம போனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கூடுதலாக வரும்ல, அப்போ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்ல. அடப்போய்யா, இது நடக்கதை பேசியா அப்படின்னு
இந்த மாதிரியான கருத்து தான். இந்த மாதிரியா பேசினா அப்போ அவங்க அவங்க எதை நோக்கி வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ விஜய் வசந்துக்கு வாக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இப்போ மார்த்தாண்டத்திலலாம் வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடியிருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தின் போது அந்த இடத்துல நம்ம குழு இருந்தது. ஆமாம், அப்போ அதை வந்து எல்லாரும் நல்லா அதை வரவேற்றாங்களான்னு பார்த்தா எல்லாருமே வரவேற்காங்க. போகிறவங்க வரவங்க எல்லாருமே வரவேற்காங்க. பிஜேபிக்கு பீடை பிடிச்சிட்டு நல்லதாக போச்சு அப்படிங்காங்க. அந்த அம்மா போனது போது பிஜேபிக்கு பீடை பிடிச்சி போச்சு நல்லது அப்படின்ட்டு அதை இனிப்பு வழங்குறது ஏற்றுக்கிட்டுதாங்க. ரொம்ப ஆசையோடு கொட்டாகையா அப்படிங்காங்க. எல்லாம் சிலர் வந்து என்ன பண்ணுதான், கடையில் வாங்கி கொடு, இந்தா பத்தலைன்னா வாங்கி கொடு அப்படின்ட்டு டக்குன்னு 500 ரூபா நோட்டை எடுத்து நீட்டுதாங்க. இந்த மாதிரியான நிலவரம் அங்கே இருக்குது. வெள்ளவங்கோட்டு தொகுதியில் இந்த மாதிரியான நிலவரம் இருக்குது. அந்த அம்மா திரும்ப பிஜேபி சார்பாக வெள்ளவங்கோட்டு தொகுதியில் நின்று நம்ம ஏடிஎம்கேயோடு கூட்டணி நின்னாலும் பிஜேபி சார்பாக அந்த அம்மா நின்றுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். டெபாசிட் இழக்கிறது உறுதிங்கிறது தெரியுது. சரி, அந்த உறுதி ஒரு கரையில் இருக்கட்டும். இப்போதைக்கு வேட்பாளராக விஜயதாரணி அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். பொன்னாரை வந்து வயசாகிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பொன்னார் வேறு வழி இல்லை, பொறி உருண்டையை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும், அவர் நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அவர் நிற்கலை அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவருக்கு வந்து ஒரு கவர்னர் போஸ்ட்டு தரோம் அப்படின்னு பேசி முடிச்சாச்சு. அது பரவலாக அங்கே பேசப்படுது. கன்னியாகுமரியில் பரவலாக பொன்னாருக்கு வந்து ஒரு கவர்னர் போஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ போட்டுற வேண்டியதானே அப்படின்னு பேசினா, ஐயா இப்போ போட்டால் சரியாக வராது, அது பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்காங்க. அப்போ இப்போ போட்டால் பிரச்சனையாக இருக்கும்னாலே என்ன அர்த்தம்னா, பிஜேபியினரே அப்படி பேசுகிறாங்கனாலே அடுத்த ஆட்சிக்கு வர்றது வந்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற கணிப்பு அவர்கள் மனதிலே ஓடுகிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா நிலவரம் அப்படி தான் போகுது அப்படிங்கிறது அவர்களும் ஒரு கணிப்பாக வச்சுருக்காங்க. போன முறை பிஜேபியோடு கூட்டணியில் நின்று தோற்று போயிட்டாங்க. அதிமுக கூட்டணியோடு நின்று பிஜேபி தோற்று போயிருக்கிறது. அந்த தொகுதியில் பொன்னாரே தோற்று போயிருக்கிறார். இந்த முறை வந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லை. அதிமுக இவர் ஓபிஎஸ் இருக்காரு, அவரை தான் முட்டை பிஎஸ்ன்னாச்சே, முட்டை பன்னீர்செல்வம்னு சொன்ன பிறகு அவரை போய் ஏன் பேசுறிய? டிடிவி தினகரனுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அது போன முறை 5.7% நிலையிலிருந்து இந்த முறை 3% குறைந்து விட்டது. தேமுதிக தவறியும் படகு மாறி ஏறினால் அவர்களுக்கு ரொம்ப மரணடி காத்திருக்கிறது. அவர்கள் வந்து இப்போ அதிமுகவோடு கூட்டணி பேரத்தில் ஈடுபட்டு ஏற்கனவே தொகுதி அப்போது முடிக்கப்பட்டு விட்டது. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களில் நின்ன தொகுதியிலாம் சொல்லியிருக்கோம். ஆனால் ராஜ்யசபா கூடுதலாக கேட்டு இவர்கள் பணாத்திக்கிட்டு இருப்பது, ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அது தேமுதிகவுக்கு அதிமுக கொடுக்காது, பிஜேபி தாரேன்னு வம்புக்கு சொல்லுது. அவங்களும் தரமாட்டாங்கிறத முதல்ல பிரேமலதா அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளாமல் கூட்டணிக்கு போனால் அது தவறான முடிவை அவர்கள் எடுத்து விட்டார்கள் தான் அர்த்தம். ஏன்னா இதுவரை ஒப்பந்தம் எங்கேயும் போடலை, ஆனால் முடிவானது அதிமுகவோட தான் பிக்ஸ் ஆனது. சரத்குமாரும் அப்படி தான் பிக்ஸ் ஆகியிருக்காரு அதிமுகவோட. கன்னியாகுமரி தொகுதியில் தான் அவர் நிற்காரு. கன்னியாகுமரி தொகுதியில் அவருக்கு உறுதியாக கொடுக்காங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் அவர் வந்து நமக்கு எதுவும் போட்டி கிடைச்சிடாதான்னு ஏன் நீ பிரச்சாரத்துக்கு போனால் உனக்கு போட்டி தனியாக அந்தந்த வேட்பாளர் தருவான்ப்பா, அதை மட்டும் வாங்கிக்கிட்டு இரேன் இன்னும் பெரிய போட்டிக்கு ஏன் அலையுத அப்படின்ட்டு அந்த சமுதாய மக்களே கொந்தளிக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அங்கே உள்ள கருத்து கன்னியாகுமரி நிலவரத்தில் வந்து 3வது இடத்திற்கு பிஜேபி தள்ளப்படுகிறது. நாம் சொன்ன மாதிரி, அதாவது அதிமுகவினுடைய வாக்குகளை மடைமாற்றுவதற்கு, சரத்குமாருக்கு போடாமல் மடைமாற்றி போடுவதற்கான எல்லா முயற்சிகளும் பொன்னார் இருந்தால் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தது. அது முதல் ஆரம்பகட்ட கருத்து கணிப்பு நம்ம அந்த வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஆனால் இப்போதைய நிலவரத்தில் பொன்னாருக்கு அங்கே சீட்டு இல்லை, விஜயதாரணிக்கு தான் சீட்டு என்றால் அதிமுகவுடைய வாக்குகள் அப்படியே சரத்குமாரைத்தான் சென்றடைகிறது. பொன்னாருடைய பூரண ஆசியும் சரத்குமாருக்கு தான் வருது. இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். பொன்னாருடைய பூரண ஆசியும்
சரத்குமாருக்கு தான் கிடைக்கிறது. அந்த வகையில் சரத்குமார் முந்துகிறார். அதாவது வெற்றி முனைக்கு முந்துகிறார் அல்ல, 2ஆம் இடத்திற்கு முந்துகிறார். அவ்வளோதான். முதல் இடத்தில் விஜய் வசந்த் தான் இருக்கிறார். அப்போ வாக்கு சதவீதம் என்னன்னா விஜய் வசந்துக்கு 54% போயிடும். 54%. நிச்சயமாக அந்த சதவீதத்தில் இருக்கிறார். நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள். அங்கே வந்து வலுவாக கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள். விளவங்குடம் தொகுதியில் மதிமுக கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருக்கிறது. அதை முதல்ல தெரியணும். மதிமுகவும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் நின்றே விளவங்குட தொகுதி, இவர்கள் மட்டும் தனித்து கூட்டணியில் நின்றே விளவங்குட தொகுதியை வென்றெடுத்த தொகுதி கம்யூனிஸ்ட். அந்த இடத்துல அந்த அளவில் வலுவாக இருக்கிறார்கள். அப்போ விஜயதாரணி அங்கே 0 தாங்கிறத முதல்ல விஜயதாரணியை உணர வேண்டும். அங்கே பாருங்கள், பயங்கரமான அடி அளவில் விஜயதாரணிக்கான வாக்கு சரியும். மொத்த 6 தொகுதியிலும் சேர்த்து, 6 சட்டமன்ற தொகுதியிலும் சேர்த்து 54% வாக்குகளுக்கு மேல் பெற்று விஜய் வசந்த் முந்துகிறார், வெற்றி கொள்கிறார். 2ஆம் இடத்தில் சரத்குமார் வருகிறார். அவருடைய வாக்கு வங்கி 23% வரை வரும். நிச்சயமாக 23% வரை வரும். 17% தான் இவர் இருக்கணும். யார்? நம்ம விஜயதாரணி அவ்வளவு கீழ் இருப்பாங்க. அப்போ எத்தனை சதவீதம் ஆச்சுன்னு பார்த்துக்கிடுங்க. பிறகு உதிரி கட்சிகள், நம்ம சீமானுடைய கட்சிகள் 5% வாக்குகள் தான் பெற முடியும். இதற்கு மேலெல்லாம் வர முடியாது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஒரு 23, இவங்க ஒரு 17, அந்த அளவில் தான் இருப்பாங்க. இவர் ஒரு 5, நம்ம சீமான் கட்சி ஒரு 5%. அதற்கு மேலே வாய்ப்பு இல்லை. மற்ற எல்லாம் நோட்டா கிட்டா எல்லாம் பார்த்தா ஒரு 1% வாக்கு கூட பெய்யாது. இந்த நிலைமையில் தான் இருக்காங்க. விஜயதாரணி 17%க்கு மேல் வாக்குகள் அங்கே வாங்கிக்கூட மாட்டார். அதே நேரத்தில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தால் 23% பிஜேபி வாங்கும், 17% அதிமுக ஆகும். இப்படி, அதாவது சரத்குமார் வாங்குவார். இப்படி தான் மாறும். இதுதான் நிலவரம். வேட்பாளர் மாற்றத்துக்கு தக்க இந்த நிலவரம், கன்னியாகுமரி தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு நிலவரமும், அங்கே பிஜேபியினுடைய நிலவரம் இதுதான். 3ஆம் இடத்துக்கு நிச்சயமாக பிஜேபி அங்கே தள்ளப்படுகிறது விஜயதாரணியினுடைய வருகையால்.